அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வழங்கி எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை தினந்தோறும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம். இதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான வரன்களை எங்களோடு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தேவையான சேவைகளை நாங்கள் செய்ய காத்திருக்கோம் சொல்லிக்கொண்டு எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் செல்லிலேயே தினந்தோறும் ஜாதகங்கள் வரும், அதை பார்த்தும் நீங்கள் மகிழலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுடைய போன் நம்பர் 99 43 30 66 29 98 43 68 66 29. இது மேனேஜர் நம்பர். இந்த 2 எண்களையும் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு உண்டான ஜாதகங்களை நாங்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து அனுப்பி வைப்போம். இன்று எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை யூடியூப் சேனலுக்கு ஜாதகங்களை ஒளிப்பதற்காக திருமதி மணிமேகலை அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்து எங்களுடைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேலாளர் திருமதி தமிழரசி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, ஒரு பெண்ணின் ஜாதகத்தை அறிமுகப்படுத்துவாங்க, ஒரு ஆணின் ஜாதகத்தை அறிமுகப்படுத்துவாங்க முழு விவரத்தோடு. அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். என்னம்மா இன்னைக்கு ஜாதகம் அனுப்பிடலாமா? வாசிடலாமா? அனுப்பலாங்கய்யா. ஐயா அப்புறம்யா தனுசு ராசி மூல நட்சத்திரம் வருது இல்லைங்கய்யா, அது மாமியாருக்கு ஆகாதுன்றாங்க. என்னங்கய்யா அதுக்கு விளக்கம்? இப்ப மூல நட்சத்திரம் மாமியார் மாமனாருக்கு ஆகாது, கேட்ட நட்சத்திரம் ஆகாது, ராகுக்கு ஏது ஆகாதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் அவங்களுடைய பிறப்பனுடைய வழிமுறைகள். அது ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரம் போய் கொள்ளாது. இப்படி ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை கொள்ளாது. இப்ப மூல நட்சத்திரம்னா மாமனாருக்கு ஆகாது, மாமியாருக்கு ஆகாதுன்னா அவர்களுடைய பிறப்புல ஆயுசு முடிகிற நேரம் இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளா போகும். அப்ப இந்த பொண்ணு தான் கொண்டு விட்டாம்பாங்க. ஒவ்வொருத்தர் பிறப்புலையும் அதுல என்ன விதி பயனோ அதான் நடக்கும். இந்த பொண்ணு போய் அந்த மாமனாரே மாமியார கொள்ளாது. அதே மாதிரி ராகுக்கு எது செவ்வா தோஷம், நான் போய் திருமணஞ்சேரி போறேன், திருநாகேஸ்வரன் போறேன் அப்படின்னு போய் கழுப்பு கழுகெல்லாம் ஆகாது. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போதே இறக்கும் வரை உள்ள விவரங்கள் எல்லாம் அந்த குழந்தையின் பிறப்பிலே இருக்கும். அதுதான் கடைசி வரணும். அதாவது போய் பூஜை பண்றது சாங்கியம் செய்யறதுதான் மன திருப்தி தானே தவிர ஒவ்வொரு மனிதருக்கும் நடப்பவே நடந்தே தீரும். அப்படிலாம் சாங்கியம் கழிக்கிற மாதிரி இருந்தாக்க நான் வாழை மரத்தை வெட்டுறேன், ஆத்துல போய் தாலி கட்டுறேன், இதெல்லாம் தப்பு. அப்படின்னா ஏன் பரமசிவம் பார்வதியும் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க? அவங்களும் இயற்கையா உற்பத்தி ஆனவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அப்படிதான் வாழ்க்கை விதி பயன். எனவே இந்த தோஷங்களை ஒண்ணும் பண்ணாது. அவர்கள் பிறப்பில் என்னவோ அதுதான் நடக்கும் என்று கூறிக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகத்தை முதலில் எங்கள் தமிழரசி அவங்க ஜாதகங்களை ஒளிபரப்பு. அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா நவீன்குமார். செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. 2 செவ்வாய் ஜாதகம், விருச்சக ராசி, அனுச நட்சத்திரம், தனுசு லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிடெக் மெக்கானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 6.2, மாநிறம் 5/2 1994 பிறந்திருக்காங்க. ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டரா இருக்காங்க எம்எஸ்கே இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட்ல. வருஷத்துக்கு 18 லட்சம் ரூபாய் சேலரி வருது. சொந்த ஊர் ஒசூர், இப்ப இருக்கிறது சென்னை. அப்பா திரு செல்வகுமார் எம்டியா இருக்காங்க எம்எஸ்கே இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட்ல. அம்மா திருமதி சுபாங்கி, இவங்க கார்பரேட் லீகல் அட்வைசரா இருக்காங்க. படித்த குடும்ப பாங்கான வரன் வேணும்னு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. கூட பிறந்தது தங்கை மட்டும் 1. மற்ற சொத்து விபரங்கள் மற்ற விபரங்கள்லாம் நேரில் குறிப்பிடுவாங்க. இவருக்கு ஏற்றாற்போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
இந்த ஜாதகர் பெயர் நவீன்குமார், செங்குந்த முதலியார், அழகான பையன். இவர் பிறக்கும் போது சனி மகாதசில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது 5 வருஷம் 8 மாசம் 7 நாள். புதன் மகாதசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் ஆர் விக்னேஷ், செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க, சுத்த ஜாதகம், மிருகசீரிசம் நட்சத்திரம், ரிஷப ராசி, தனுசு லக்னம், பிஇ ட்ரிபிள் படிச்சிருக்காங்க. 173 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 20/10/1997 பிறந்திருக்காங்க. இவங்க மதுரையில சீனியர் இன்ஜினியரா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 50,000க்கு மேல சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா தர்மபுரி. அப்பா பெயர் திரு TS ராஜா, இவங்க டைலர். அம்மா பெயர் திருமதி K கலைச்செல்வி, இவங்க இல்லத்தரசி. இவங்க படித்த நல்ல வேலையில் உள்ள வரனா கேட்டிருக்காங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்ல, ஒரே ஒரு பையன் மட்டும்தான். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சொந்த வீடு 3, காளிமனை 1 இருக்கு. நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் விக்னேஷ், செங்குந்த முதலியார். இவர் பிறக்கும் போது செவ்வாய் திசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது 4 வருஷம் 11 மாசம் 6 நாள். ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். அருமையான குருபலன் இருக்கிறது. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஆர் மைதிலி, இவங்க முதலியார் செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க, சுத்த ஜாதகம், ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, துலாம் லக்கணம், BE படிச்சிருக்காங்க. 165 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 30/3/1996 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில CTS கம்பெனியில சீனியர் ப்ராசஸிங் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 30,000க்கு மேல சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா தர்மபுரி. அப்பா பெயர் திரு P ரவி, இவங்க துணி வியாபாரம் பண்றாங்க. அம்மா பெயர் திருமதி R ராணி, இவங்க இல்லத்தரசி. இவங்க IT வரனா இருந்தா பரவாயில்லன்னு கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அண்ணன் ஒருத்தவங்க, அக்கா ஒருத்தவங்க. இவங்க 2 பேர் கூட பிறந்தவங்க. அக்காவுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. சொந்த வீடு 1 இருக்கு. நல்ல அழகான பொண்ணு. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பார்த்தீங்கன்னா மைதிலி, அழகான பொண்ணு, முதலியார் செங்குந்தர். தாயின் பிறக்கும் போதே புதன் மகாதசையில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது 6 வருஷம் 1 மாசம் 2 நாள். கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். பிரபாகரன், செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க, ராகுகேது ஜாதகம், உத்திர நட்சத்திரம், சிம்ம ராசி, ரிஷப லக்னம், MA DE படிச்சிருக்காங்க. 5.7 உயரம் இருக்காங்க. 2/11/1991 பிறந்திருக்காங்க. இவங்க தர்மபுரியில வணிக வரித்துறையில உதவி ஆய்வாளரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 60,000க்கு மேல சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊரும் பாத்தீங்கன்னா தர்மபுரி தான். அப்பா பெயர் திரு G இளங்கோவன், இவர் டிரைவர். அம்மா பெயர் திருமதி E கற்பகம், இவங்க இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா நல்ல படித்த குடும்பம் வரனா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தங்கை மட்டும் ஒருத்தவங்க, அவங்களுக்கு திருமணம் ஆயிருச்சு. சொந்த வீடு இருக்கு. நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பார்த்தீங்கன்னா பிரபாகரன், செங்குந்த முதலியார், அழகான பையன். இவர் பிறக்கும் போதே சூரியன் மகாதசில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போர்ன்றது 5 வருஷம் 27 நாள். சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம்.
இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு சௌமியா, செங்குந்த முதலியார், கைகோளர், சுத்த ஜாதகம், பரணி நட்சத்திரம், மேசராசி, கும்பலக்கணம், MPA படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.5, 7/11/1995 பிறந்திருக்கிறாங்க. வருஷத்துக்கு 5 லட்சம் சம்பளம். ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் தருமபுரி. அப்பா பேரு கோபால், அம்மா பேரு கீதா இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் தம்பி ஒருத்தர். சொந்த வீடு, சில்க் ஃபேக்டரி, 2 கோடி மதிப்புள்ள சொத்து இருக்குது. இது பிறக்கும் போதே சுக்கிரன் மகாதசையில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போன்றது 8 வருஷம் 8 மாசம் 11 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு கார்த்திகேயன், செங்குந்த முதலியார், ராகுகேது ஜாதகம், பரணி நட்சத்திரம், மேசராசி, மீன லக்கணம். PPA படிச்சிருக்காரு. உயரம் 5.10, பிறந்த தேதி 5/8/1996 பிறந்திருக்காரு. மாசம் 40,000 சம்பளம். VFS கம்பெனியில் வேலை செய்கிறாரு, கோயம்புத்தூர்ல. சொந்த ஊர் தருமபுரி. அப்பா பேர் சரவணன் லேட்டு, விசைத்தறி ஜவுளி உற்பத்தி. அம்மா பெயர் கல்பனா, விசைத்தறி ஜவுளி உற்பத்தி. படித்த நல்ல குடும்பமாக பார்க்குறாங்க. தறிப்பற்றை, சொந்தமான பெரிய தார்ஸ் வீடு, 3 பிளாட் இருக்குது. பிறக்கும் போதே சுக்கிரன் மகாதசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போன்றது 19 வருஷம் 11 மாசம் 20 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் SRG கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகத்தை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும், உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள். நீங்களும் பாருங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், திருமணத்தை செய்து கொள்ளுங்கள். எங்கள் SRG கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இதுவரை கேட்ட நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் மூலம் ஆன்லைன் ஜாதகங்களை பதிவு செய்து கொள்ளலாம். விரைவில் உங்களுக்கு வெப்சைட் ஓபன் செய்யப்படும், அதிலும் நீங்கள் பதிவு செய்யலாம் கேட்டுக்கொண்டு, இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.